ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை, ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. உருகும் மெழுகாய் உழைப்பவரே, உழைப்பில் ஊக்கம் தருபவரே, தெரிந்த பாதை உள்ளவரே, தெய்வமாக்கம் நிறைந்தவரே, சத்தியம் தவறா உத்தமரே, சமத்துவ நோக்கம் உடையவரே. ஓய்வு என்பது உமக்கில்லை பணி, ஓய்வு என்பது உமக்கில்லை. நடக்க இருக்கிறார். ஆங்காங்கே இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் உடனடியாக அரங்கத்தில் வருவார். உங்களை வரவேற்கிறோம். தொழிலாளர் நண்பர்கள் மற்றும் அனைவரும் உடனடியாக அரங்கத்தில் வருவார். உங்களை வரவேற்றுக் கொண்டு மகிழ்ச்சியடைகிறேன். அன்பார்ந்த தொழிலாளர் நண்பர்களே, இன்றைய தினம் ராணுவத்தில் சுமார் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து நமது கழகத்தில் திரு சேகர் சார் அவர்கள் துணிவு விவசாயமாக வந்திருக்கும் உங்களை அத்தனை பேருக்கும் வருக 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 என்று நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழைப்புள்ள நண்பர்கள், தொழிலாளர் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு உழைப்பு நிகழ்ச்சியிலுமே மிக சிறப்பாக கலந்து கொண்டு அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பொறுப்புகளை சார்ந்தவர்களும் தொழிலாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்திரவர் நோக்கி ஒரு சேகர் சார் அவர்கள் மூலம் வருக 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 என்று வரவேற்றுக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறோம் திரு கலைஞர் அவர்களையும் மற்றும் பொதுமுதலால் திரு தீர்மோகன் சார் அவர்களையும், நமது டிஐ சார் கணேஷ் சார் அவர்களையும், நமது ஓய்வு பெற்ற சங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களையும், மற்ற நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கும் அத்தனை ஒரு நல்ல மனிதர். இன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு பொறுத்து செல்வது ஒரு பொருட்பொழிகளாலும் உடனடியாக செய்து கொடுத்து விடுவார். அதே மாதிரி பண்டிகைகள் மாற்றி விடுவதில் வந்து எந்த தகவல் சொன்னாலும் மிக அருமையாக மாற்றி கொடுத்து கழகத்திற்கு நன்றியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரிவு நமக்கு மட்டுமல்ல, இன்றைய இயற்கையின் மழையிலே அனுபவம் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய வாயில் மழையும் தொழிலாளர் தோழர்களே, தொழிற்சங்க கணவர்களே மற்றும் தொழிலாளர் கலந்து கொண்டிருக்கிறார். நமது தொழிலாளர் தோழர்களே அனைவருக்கும் ஸ்ரீ சந்தி சார்பாக வாழ்த்துக்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அதாவது
சேலம் அதான் கேட்கும் போது உண்மையிலேயே மழை வந்து கொண்டிருக்கிறது. இதை விட மழை இருந்தாலே எங்க ஊர்ல நல்ல மழை. நான் வந்து பஸ்ல தான் வந்தேன். என் பேர் வந்துடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. உண்மையிலேயே அவரை நாம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லலாம். அவர் வந்து நமது பரிந்துரைக்கு வந்து 17 ஆண்டுகள் ஆகிறது. உண்மையிலே எல்லாம் வந்து நம்ம பெருமதி சாப்பிட்டாங்க சர்டிபிகேட்ல. அதுக்கப்புறம் ரெஸ்கோ பண்ணி போறாங்க. அதை வந்து அந்த மரங்கள் வைத்தது செதுக்கி கொண்டிருந்தான். அவங்க 400 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அந்த மரத்தெல்லாம் பேசி வளர்த்தாங்க. உண்மையிலே இன்னைக்கு அது நமக்கு நிழலாக இருக்கிறது. அதே மாதிரி சேலம் தெரியும். அதாவது இந்த அவர் சிரிப்பு படம் உண்மையிலேயே யாரோ சேர்ந்த அப்படின்னு நம்ம உடனே தெரியும். கம்பெனி ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு. அப்புறம் தெரிஞ்சு வச்சு ஏதாவது நடந்துட்டு ஒரு செடிக்கால நோய் இருந்திருக்காது. உண்மையிலேயே அவரை அனுப்பணும். அவருக்கும் சொன்னாரு எனக்கு ஏதாவது அவருக்கு ஒரே பாவல் ஆய்வு இருக்காங்க. உண்மையிலேயே அது ரொம்பவும் பாராட்டக்கூடியது. அதுவும் அனைத்து பிரச்சனைகளும் அனைவருக்கும் தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி வண்ணம் பாடியொரு வளர்த்தென்றல் தாலாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து நலப்பாடி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற
உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. பாடுபட்டு கேட்ப பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு கேட்ப பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. மொத்தமா திரண்டு வந்து இருந்த நம்ம ஜெயகரன் வாழ்த்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஜெயகரனுடைய அந்த குணநலங்கள் அவ்வளவு நீங்க பாரு சொல்லிட்டே இருக்கலாம். இதுல அனைத்து சங்கத்துக்கும் ஒரு சின்ன அனைத்து சங்கத்துக்கு அவரை வச்சு ஒரு சின்ன வீக்கிறதுனா போர்டுல ஒரு வாழ்த்து செய்ததுனால அவரை விட ஆகுது, எல்லா மொழியும் அவர் ஆகுது. ஆனா யாரும் கேட்க மாட்டோம், ஜெயகரன் இருக்காரா, ஓகே, எது அனைத்து போட அவர் தன்மையில்தான் இருந்துச்சு. அவர் அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருந்தாரு. ஜெயகரனை பத்தி இன்னும் பெருமையா பேசணும்னா அதுக்கு எனக்கு வச்சு வந்தாரு. அவர் மறுபடியும் போல வேலை பார்த்துருக்காரு. திடீர்னு ஜெயகரன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீர் யாரையா அப்படின்னு கேட்டா போதும், உடனே யூனிஃபார்ம் மாட்டுவாரு, தொப்பி வச்சுப்பாரு, வந்து உடனே மாற்றிக்குவாரு. நான் எப்பவுமே அவர் அப்படித்தான் செல்லமா கூப்பிடுவேன். அதோட முடிஞ்சது என்னோட இது. வந்திருக்க அனைவருக்கும் அண்ணா துறையின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். பணியாற்றி
அதனைத் தொடர்ந்து நம்முடைய பணியாளர்கள் சுமார் 17 ஆண்டுகள் பாதுகாவலராக பணியேற்று பணிபுரிந்து இன்றைய தினம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற ஒட்டுமொத்த தொழிலாளர்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்ற என் ஆர்வீர் அண்ணன் சேகர் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய துணை மேலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய போர்மன் பீரமாமா அவர்களே, மரியாதைக்குரிய டிஎஸ்ஆர் அவர்களே மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்களுடைய மூத்த அண்ணன்மார்களே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கின்ற தோமசார் பேரவின் சார்பிலே வருக வருக என வரவேற்பதற்கு மனக்கோட்டை நான் தெரிவித்துள்ளேன். சுதந்திர விழா குடியரசு விழாவாக இருந்தாலும் வெளியே நடைபெறுகின்ற நம்ம தொழிற்சங்கங்களின் கொடியேற்று விழா, தலைவர்களின் பிறந்தநாள் விழா எதுவாக இருந்தாலும் கொடிக்கம்பத்தை சுற்றியுள்ள இடங்களை சுத்தம் செய்வது, தண்ணி தெளித்து கோரங்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் பேசணும் எனக்கு கட்டி கொடுத்து ரொம்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஒழுக்கப்பட்டிருக்காரு. அவர் உங்களுடைய வளாகம் நல்லா நாங்கள் எழுதுற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் வந்து 20 வரைக்கும் வேலை பார்த்து நம்ம போக்குவரத்து பயணம் வரைக்கும் வேலை பார்த்து யாருமே இப்படிப்பட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அவர் வந்து கவிதை எழுதுவார், கலை இயற்கை நாடகம் எல்லாத்தையும் சிறந்த ஆளு. கதை திரைக்கணும் வசனம் டைரக்ட் பண்ணி யாரும் பண்ணலன்னா அதே பேர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பாராட்டுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பப்போ எல்லாமே ஃபுல்லாக இன்சூரன்ஸ் மாதிரி எல்லாமே பண்ணுவீங்க. எங்களும் எல்லாமே ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணுவீங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் பெருமாள் எங்கேயும் எல்லாமே சொல்லி முடிச்சாங்க. நம்மளோட மனசுல நிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சேகர் வந்த குழுத்துல எங்கிட்ட எது சொல்றாருன்னா, நான் வீட்டுல இருந்தேன், நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய பேரு அவர் சொல்லுவார் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வேற மாதிரி சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா கோவப்படாம வாய உடனே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது அதே ஒரு நேரம் நம்பல, அவர் எக்ஸர்வீஸ்மெண்ட் அப்படிங்கிறதே நம்பல. அடுத்தது அவர் என்ன செஞ்சாருன்னு ஒரு போட்டோ எடுத்து வந்து ஒரு நாள் மாட்டிருந்தாரு. எப்படி இருந்தா ஒரு பீரியட் மேல அவர் கால் மேல அப்படி கால் அவர் உட்கார்ந்துக்கிற மாதிரி ஒரு போட்டோ. ஏன்னா அதான் யாராவது இல்லை, அப்பயாவது நம்பட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள தோண்டி ஒரு கால் மேல கால் போட்டு அப்படிங்கிற ஒரு வச்சிருந்தாரு. அப்பவும் நிறைய பேர் இருக்குல்ல அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெரியாத கேள்வி நிறைய சொன்னாங்க. அப்பவும் அவருக்கு கோபப்படும். ஆனா நான் நம்புறேன். ஏன் நம்புறேன்னா, அவருடைய ஓட்டு வந்து ரொம்ப டிசிப்ளின், கரெக்டா செய்வார். அவருடைய இந்த வேலை செய்து முடிச்சிடணும்னு நினைச்சாருன்னா அந்த வேலையை கம்ப்ளீட்டா செய்து முடிச்சாதான் அந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவார். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பாக பட்டாளத்துல இருந்து ஓய்வு பெறவங்கள்ட்ட குணாதிசயம் இருக்கும். அதனால நான் அவரை நம்புறேன். கண்டிப்பா வீட்டுல புத்தாளர்களுடைய அது என்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. எழுத்துக்கள்லையுமே இதுக்கு முன்னால நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த போர்டுகள்லாம் எழுதுவார். பாதி துணை வந்து விட்டுருவாரு. தூத்துக்குடிங்கிறது வேற மாதிரி எல்லாம் எழுதி அது போர்டு வந்து போய் பிரச்சனையால அது நம்ம சாமியை நல்லா தெரியும், நல்லா தெரியும். அழகா எழுத ஆரம்பிச்சாரு.
படிப்படியா ஒவ்வொருத்தரும் போர்டு மட்டும் எடுத்து கொடுக்கல, நிறைய பேருக்கு பேக்கவல் எழுதி கொடுக்குறது, நிறைய பேருக்கு புத்தகத்திலேயே பதில் கூட எழுதி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்க, அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து அது அவ்வளவு அழகா டிராயிங் மற்றும் அச்சில சொன்னா அதை மைண்ட்ல அவருக்கு கரெக்டா செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். உலக சொன்னாரு, ஒரு வேப்ப மரம் வச்சதாக சொன்னாரு, ஆறுமுகம் பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை கண்ணுல கொண்டு வச்சு அந்த கிணத்துல இருந்து டவர்ல தண்ணி சுமந்து கொண்டு கொடுத்தாரு. கோளர்கள்லாம் நல்லா தெரியும். இன்னைக்கு நாங்க நிறைய நாள் அவர் காலமாயிட்டாரு. ஆனால் கூட நாங்க நிறைய பேர் சொல்லுவோம், ஆறுமுக பாண்டியன் வச்சு வரணும்யா, ஆறுமுக பாண்டியன் வச்சு வரணும்யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பேர் வாங்கிட்டு போனேன். அதே மாதிரி சேகர் வந்து ஒரு சினிமாவில் படிப்பாங்க, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் இருந்தவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து. அதே மாதிரி இந்த தொழிலாளர் மனசுல இன்னைக்கு சேகர் வந்து முழுமையா நிற்கிறார். எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க போனாங்க, எத்தனை பேரும் வந்தாங்க போனாங்க, வந்தார்கள் போனாங்க. ஆனா எல்லாரும் மனசுல உத்தமா நிக்கிற ஒரு மனுஷர்னு சொன்னாங்க, அது நம்ம சேகர் தான். நான் பல முறையில் வந்து அவர் இன்னும் நீழ்வழி வளர்த்து நிறைய கதையை சாதனை பண்ணி இன்னொரு அடிக்கடி சொல்லுவார், என்ன எத்தனை பாருங்க, எத்தனை வேட்டி ஜனங்களை அது வாழ்க்கை நல்ல வளர்ந்து வளரணும். இருபது வருஷத்துக்குள்ளாலும் ஒரு தடவை டேட்டா ஆஃபீஸில் வந்து சனி ட்ரேட்ஸ் கூட எல்லா சிட்டிங்களாலும் நான் பார்த்துருக்கேன் சார். எல்லாத்துக்கும் நான் சாப்பிட்ட பேசுகிறேன். பார்த்த அதுக்கப்புறம் எனக்கு எல்லா அரசு எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. எல்லாம் கரெக்டாக நான் கேட்பேன், நான் போயிட்டேன் சார், கரெக்டாக பார்த்துருக்கீங்க, எழுதி கொடுப்பாங்க சார், நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். கதாநாயகனாக நம்மளுக்கு மட்டும் தேர்தல் மாமா அவர்கள், ஓய்வு தொழிலாளர்களே, இப்பொழுது பணியில் இருக்கும் நமது பணிமனை பிற பணிமனையில் உள்ளவருக்கும் தொழிலாளர் நண்பர்கள், அதாவது வந்து சிறப்பு கூட்டம் ஆய்வுடைய தன்மையை பொறுத்து அலைகடல் என எல்லாருமே வந்து அவங்களால சாப்பாடு கிடையாது. அதனால ஒவ்வொருத்தையும் பல விதங்கள் வந்து ரொம்ப அரிசிமையா அதை சுத்தமா பார்க்கணும். அதனால அவங்க நாங்கள் வந்து எல்லாம் தான் இருக்கு. அந்த காலத்திலேயே சேகர்னு நல்லா இருந்ததுனால இவ்வளோ கூட்டம் வந்தது. என்ன நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நேரம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கும் மரியாதை மீண்டும் நான் கலாச்சார குழந்தைகள் வரைக்கும் பணியாற்றி விட்டார போகிறாங்க. அது மீண்டும் பதினேழு வருஷமா இந்த கல்லோட வேலை பார்த்தேன். நானும் 4 வருஷம் பார்த்தே கிடையாது. இல்லை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவரோட செக்யூரிட்டியாக பண்ணிருக்கேன். நம்பியா காலையில செல்லுக்கு வண்டி வருவேன். இங்கே லேட் ஆகிட்டுனா வண்டி கரெக்டாக வாசலில் நிற்கும். யாராவது வந்து நிறைய எடுத்து வச்சிருப்பாரு. 6 மணிக்கு அப்புறம் எந்த வண்டி செட் அவுட் ஆகுதோ அந்த வண்டியை கரெக்டா கண் வளர்ந்துட்டே இருப்பாரு. எல்லா வண்டியும் செட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு இடத்துல விட்டாரு. அவ்வளவுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன். ராணுவத்துல பணியாற்றி வந்திருக்காரு, நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் பேசுறது எல்லாத்தையுமே வருது. வருஷம் திருச்சிக்கு ஓடவில்லை கொடுக்குறாரு. திருச்சிக்கு ஓடவில்லை கொடுக்குறாரு. நானும் பார்த்துட்டு போராட்டம் 3வது வருஷம் ஆயிட்டாங்க. 3வது வருஷம் கடைசியில் என்ன வருஷம் 3வது பேசி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்கணும். அந்த கூடத்திலே ஓடவே முடியாது. நான் நடந்து போனாலே எனக்கு 3வது தருவாங்க அப்படின்னு இருந்தா கேட்டு போராட்டம் இருந்தது. இந்த வயசுக்கு அப்புறமும் அவருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்.
அதனால அவர் நீடூழி வாழ்க. இன்னொன்று அவர் இருக்க ஊரை பார்த்தா கடவுள் காட்டுக்குள்ள அந்த ஊருக்குள்ளே இந்த செல்வியெல்லாம் முட்டு இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு அந்த காட்டுக்குள்ள முட்டு மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து எடுத்திருக்காரு. அது பெட்ரோலே கிடைச்சிருக்காரு. 15 வருஷமா நல்லா அனுபவிச்சாரு. இவர் ஒரு ஆள் இருந்தா பார்க்கணும், மேனேஜர் வேண்டாம், போர்மன் வேண்டாம், கண்ட்ரோலர் வேண்டாம், வண்டி அவனும் ஓடும். 32 வண்டி அவங்க லைன்ல ஓடிட்டே இருக்கும். இந்த இடையில இந்த கண்ட்ரோலரு போர்மனு அதாவது நேரம் சொல்லலாம் பாதுகாப்புங்கிறத விட கொஞ்சம் மேலே சொல்லலாம். அவரு எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பத்தி. அதாவது அவர் இருந்தாச்சுன்னா எல்லாருக்கும் கவலை இல்லை, ஆல்ரவுண்டர். ஏதாவது எடுத்து வரணும், அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி என்ன உண்டோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு இஷ்யூலாம் நமக்கு தகவல் வர்றதுக்கு மொத்தத்துல அவரோட எங்கேயாவது போறதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னா நம்ம எந்த எப்போ உள்ள வந்தாலும் அடுத்த நிமிஷம் எனக்கு டீ வந்துடும். அதாவது நானும் டீ பேசியும் என்னோட பேசி அவர் டீல சேர்றேன். அதனால எனி டைம் நமக்கு கவலைகளை எப்போ உள்ள வந்தாலும் நமக்கு தனியா நம்மள வந்து டீல் பண்ணுவாரு. இன்னைக்கு அவரு இங்க இருந்து அப்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருந்து பையன் கேட்டாலுமே எனக்கு வந்து இன்னும் வாய்க்கணுங்கிறது என்ன இருக்கு சார், நான் வந்து நம்ம திருநெல்வேலியில எதிர்நாள் சொல்ற ஐந்து கேட்டு வச்சிருக்கேன், அதனால நெக்ஸ்ட் மந்த் ஓகேன்னு சொல்றாங்க. அவருக்கு வந்து அது அந்த பையன் மறுபடியும் அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அவருக்கு சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப கேஷுவலா பேசுறாரு, கூட இருப்பாரு. எப்பவுமே டைம் பாஸ் ஆகுதுன்னா அவருக்கு அந்த நம்ம மிலிட்டரியில என்ன பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அவங்க கல்யாணம் சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கே தனியா ஒரு இன்பமா இருக்கும். அதாவது நம்ம அந்த ஃபியூச்சருக்கே கொண்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கற்பனை திறனும் உள்ள ஒரு ஆளு. இருந்தாலும் அவரும் அவரோட ஃபேமிலியும் நல்லபடியா இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா அவங்ககிட்ட கோபம் இருக்கும். சில நேரத்துல நமக்கு ஏதாவது சொல்லாம நம்ம ஏதாவது கண்டபடி உடனே யூனிஃபார்ம் கொண்டு அப்படிங்கிறாரு. அந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஒரு நல்ல டைப்பு. அவருக்கு தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, அவரு வந்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கும். அப்படி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிச்சு இறங்கி வந்தா அப்புறம்
பாரு ஐயாவை கேளு ஆளு கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி. பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அந்தை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள்